இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு சாதம் பண்ண போகிறோம். இந்த சாதம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். அதிக பொருளே தேவைப்படாது. கம்மியான பொருளை காய்கறியோ இல்லை மசால் பொடியோ எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும். அதே சமயத்தில் ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஊறுகாய் மட்டும் கூட வச்சுக்கிட்டா போதும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 144 தடை உத்தரவு காலத்தில் வந்து நம்ம வெளியிலலாம் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வர முடியாமல் இருக்கும். அந்த டைமில் இது போல் ஈஸியான ரெசிபியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கிராண்டாக தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லாமல் இது போல் ஈஸியாக சாதங்கள்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் இந்த மாதிரி பருப்பு சாதம் இந்த மாதிரி காய்கறி இல்லாமல் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பருப்பு சாதம் தான் பண்ணியிருக்கேன். வாங்க அந்த பருப்பு சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு படி அரிசியும் அரைப்படி பருப்பும் போட்டிருக்கேன். ஒரு படி அரிசிக்கு அரைப்படி பருப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அரைப்படி பருப்பு போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் படி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது அரை மணி நேரமாக ஊறுது. இப்போ சாப்பாடு தாளிச்சிடலாம். பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். பூண்டுப்பல் ஒரு 10, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3. இந்த பச்சை மிளகாய் தான் இந்த சாதத்துக்கு காரத்துக்கு, அதனால காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா வரமிளகாய் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். மிளகாய் வந்து நம்ம விருப்பம், மிளகாய் போடலாம். இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் இல்லை, பச்சை மிளகாயும் இல்லைன்னா மிளகாய்த்தூள் வேணால் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து சிம்பிளாக பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். இதில் சேர்க்குறதுனா நிறைய பொருள் சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்க்காமல் இது சிம்பிளாக செய்கிறதுக்கு இது ஒரு வழி. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டு அதிக நேரம் வதக்க தேவையில்லை. கலர்லாம் இதுக்கு மாற தேவையில்லை. இதில் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிடலாம். நல்லா தக்காளி மசியணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி போதும். நம்ம பருப்பு போடுறோம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இதே தண்ணி சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பருப்பு சாதம் வந்து குலைவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு படி தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஆனால் இது போல் செய்கிற பருப்பு சாதத்துக்கு வந்து உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1க்கு 2 நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அரிசியும் போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சேர்த்துக்கல. மிளகாத்தூள், சாம்பார் தூள் எதுவுமே நான் சேர்த்துக்கல. வெறும் பருப்பு, மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து அதிக தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா குலைவாச்சுன்னா இது டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து வெறும் ஊறுகாய் மட்டும்தான் வச்சு சாப்பிட்டுக்க போகிறோம். நீங்களும் இது போல் பருப்பு சாதம் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.